ஆக்சுவலி சங்கர் சார் வந்து 10 days முன்னாடி மீட் பண்ணாரு. மீட் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஃபங்க்ஷன் இருக்குது ஹாஸ்பிட்டலில் வரலான்னு கேட்டாங்க. அவேர்னஸ் ஃபங்க்ஷன் ஸோ கண்டிப்பாக வரேன் அப்போ சொல்லிட்டேன். அப்புறம் இங்கே வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ I just thought I'd quickly say a few things that I recently went through or experience. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஐ திங்க் ஒரு 2 months முன்னாடி வந்து ஆஃபீஸில் வந்து என்னோட கொலீக் நாங்களாம் வந்து டிஸ்கஷன் இருந்தோம். அப்போ ஒரு கால் வந்தது அவருக்கு. வந்தப்போ போய் பேசிட்டு வந்தப்போ ரொம்ப பதட்டமாக இருந்தது. என்னாச்சுன்னு கேட்டப்போ என்னோடய அக்கா மேம் தாம்பரத்தில் இருக்காங்க. சடனாக வந்து அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு இப்போ தான் கால் பண்ணாரு. பண்ணிட்டு இந்த மாதிரி காலையிலேருந்து வந்து தலைவலின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசுறதெல்லாம் வந்து ஏதோ சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ எனக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன் மேம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. இப்போது நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ என்ன இது சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க தலைவலின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரோக்காக இருக்குமோ அப்படின்னு தோணுன்னா வடபழனியிலேருந்து வரலாம், இவ்வளோ தூரம் அங்கே வர வராங்க, பக்கத்தில் என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கோ கொண்டு போய் அட்மிட் பண்ணி உடனே டாக்டரை பாருங்க அப்படின்னு சொன்னப்போ தான் எமர்ஜென்சியில் வந்து சங்கர் சார் கிட்ட வந்து அட்மிட் ஆனாங்க. ஆனப்போ அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சிடி எம்ஆர்ஐ எடுத்தாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கிளாட் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஓன் ஹஸ்பண்டே அவங்களுக்கு அடையாளம் தெரியல, அவங்க பசங்களை அடையாளம் தெரியல, எதுவுமே பேச முடியல. ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருந்தது அவங்களோட நிலைமையை பார்த்தப்போ. அப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 24 hours வந்து சிடி ஆன்ஜியோ பண்ணாங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெமரேஜ் இருக்குது அண்ட் கிளாட்டும் ஒரு சேம் டைமில் ரெண்டுமே இருக்குது. ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் மேம், பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். பட் கரெக்டான டைமை கூட்டிகிட்டு வந்ததுனால நாங்கள் ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னாங்க. ஒரு 10 days அந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி செக் பண்ணி பார்த்தப்போ இந்த மாதிரி கிளாட் வந்து கரைஞ்சிருக்கு, அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எல்லாம் சொன்னாங்க. பட் எமர்ஜென்சிலேருந்து வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பட் அவங்களுக்கு இன்னும் வந்து அடையாளம் தெரியுது, பட் பேர் தெரியல யாருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் என்ன டாக்டர் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டப்போ சம்டைம்ஸ் 1 மாதம் ஆகலாம் மேம், சம்டைம்ஸ் 2 மாதம் ஆகலாம், ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கலாம் அப்படின்னாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. கொடுத்துட்டு ஒரு ஐ திங்க் 1 monthல வந்து அவங்களுக்கு எல்லாரையும் தெரிய ஆரம்பிச்சிச்சு, பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு பை காட்ஸ் கிரேஸ் அவங்க திருப்பி வேலைக்கும் போயிட்டாங்க. ஸோ ஐ திங்க் தட் எவ்ரி மினிட் மேட்டர்ஸ்ன்றது வந்து எவ்வளோ முக்கியன்றது வந்து எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அண்ட் ஸ்ட்ரோக் வந்துட்டாலே நமக்கு நம்ம மைண்ட் செட் என்ன இருக்குன்னா நம்ம வந்து படுக்க ஆயிடுவோம், நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற அந்த நோஷன் வந்து ரொம்ப தப்பான நோஷன். ஆக்சுவலி ஸ்ட்ரோக்லேருந்து வெளியே வரலாம், நார்மலாக இருக்கலாம். அது கரெக்ட் டைமில் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம்னா இட் இஸ் நாட் இரிவர்சிபிள் அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்சுது. ஸோ இந்த காரணத்தினால தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன். ஸோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்கள் 2 விஷயம் என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் எப்பவுமே வந்து நம்ம செக்அப்ஸ் ப்ராப்பர் பீரியாடிக்கல் செக்அப்ஸ் பண்ணிக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும். அண்ட் மெயின்லி பீப்புள் வித் டயபெட்டிஸ், பீப்புள் வித் கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேமிலியில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்கெல்லாம் வந்து பீரியாடிக் செக்அப் கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் சம்திங் which is not it's not negotiable at all. கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் லைஃப் சேவிங். அது வந்து இட்ஸ் நாட் ஈஸியாக எடுத்துக்கூடாது. நம்ம எப்படி 2 விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ 2 விஷயம் நம்ம செய்யக்கூடாதுன்றது இருக்குது. அது என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நெக்லெக்டிங் எனி கைண்ட் ஆஃப் சிம்டம். தலைவலி இருந்ததுன்னா இல்லை இன்னைக்கு காலையில் தலை குளித்தேன் அதனால தலை வலிக்குது, இல்லை ராத்திரி ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன் மேபி அதனால தலை வலிக்குது அப்படின்னு வந்து நமக்கு காரணம் சொல்லிக்காம இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து ரெக்கரிங்காக ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இமீடியட்டாக டாக்டர்கிட்ட அதை வந்து பார்த்துக்கிறதுல தப்பே கிடையாது. நம்ம வந்து அதுக்காக டெய்லி வந்து பயப்படணுன்ற அவசியம் இல்லை. பட் நெக்லெக்டிங் சிம்டம்ஸ்ன்றது வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடாது.
செகண்ட் திங் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா செல்ஃப் மெடிக்கேட்டிங் தான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ். இதுக்கு இந்த மாத்திரை போட்டுக்கிறேன், அதுக்கு அந்த மாத்திரை போட்டுக்கிறேன் அப்படின்னா இவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது. ஸோ செல்ஃப் மெடிக்கேஷன் டெஃபினெட்லி பண்ணாதீங்க. டாக்டரை பாருங்கள். இட் யூ கேன் சேவ் பீப்புள் ஃப்ரம் ஸ்ட்ரோக். ஸோ அந்த கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்கிறது வந்து 4 to 4.5 hours. ஸோ அந்த 4.5 hours உடனே reach a doctor, reach a hospital, do what needs to be done. That golden hour use பண்ணுங்க. I think you can get anybody from stroke out. So thank you for having me today here. And இவ்வளோ மெடிக்கல் பீப்புள் இருக்கும்போது மெடிசின் பற்றி ஒரு மீடியா பர்சன் இதுக்கு மேலே பேசக்கூடாது. So I'm very happy to be a part of this and spread the awareness of stroke. Thank you for the opportunity. Interventional neurologist and clinical lead. Lila Hospital, Chennai. So, ஒரு வருஷமும் அக்டோபர் மாதம் வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே அவேர்னஸ் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ஏன் பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரோக்குக்கு ஒரு கோல்டன் டைம் இருக்குது. அதாவது 4.5 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டால் நம்மளால் அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். இப்போ இன்டர்வென்ஷன் அதாவது எண்டோவாஸ்குலர் ப்ரொசீஜர் வந்ததுக்கப்புறம் நம்மளால் ஈவன் அப் டு 24 hours இப்போ பிரெயின் டிஷ்யூ வந்து அலைவாக இருக்குன்னா அந்த ரத்த குழாயை ஓப்பன் பண்ணுறது மூலமாக நம்மளால் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரோக்லேருந்து ஒருத்தரை சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து இட் ஷுட் ரீச் பப்ளிக். அண்ட் திஸ் இயர் ஒரு வருஷமும் ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ட்ரோக்காக. திஸ் இயர் வி ஆர் லான்ச்சிங் மொபைல் ஸ்ட்ரோக் கேர். அதனால் நம்மளோட ஆம்புலன்ஸில் ஒரு டெசிக்னேட்டட் ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருந்து கால் வந்துச்சுன்னா உடனே தே வில் ரீச் தேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் அட் த ஹோம். முதல் விசிட்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். அங்கேருந்து டீம் அலர்ட் ஆகிட்டு பேசிக் மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டு இமீடியட்டாக ஸ்கேன் பண்ணி அந்த மொபைல் ஓப்பன் பண்ணுறது தான் மொபைல் ஸ்ட்ரோக் கேரோட. அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் ஸ்ட்ரோக் டைம் தாண்டி விண்டோ தாண்டி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தே வில் நீட் சப்போர்ட் எந்த மாதிரி இருக்குன்னா அவங்க ஃப்ரீக்வெண்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி இருக்கும், திரும்ப டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரீஹாபிலிட்டேஷன் இன்க்ளூடிங் ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, சோலோ தெரப்பி, occupational therapy, இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் அவங்களுக்கு தேவைப்படும். That's why our management is helping us in providing stroke survivor support card அப்படின்னு ஒரு கார்டும் லான்ச் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரோக் சர்வைவர்ஸ்க்கு இது மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். And I thank ma'am for here to be a part of this initiative. Thank you. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரோக் கிட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து ஸ்ட்ரோக் ட்ரெயின்டு ஸ்டாஃப் நர்ஸ், ஸ்ட்ரோக் ட்ரெயின்டு பேராமெடிக்ஸ் அவங்களோட உடனே ஸ்ட்ரோக்கு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸ்ட்ரோக் மாதிரி சில கண்டிஷன்ஸ் இப்போ ஃபிக்ஸ் வருது, பக்கவாதம் வந்திருக்கு, சுகர் லோ ஆனதுனால அந்த ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் தெரியுது, இல்லை பிரெயின் ஃபீவர்னால ஸ்ட்ரோக் சிம்டம்னா அவங்க அங்கேயே ஸ்பாட்லேயே கண்டுபிடிச்சிடுவாங்க. அங்கேருந்து ஒரு குரூப் ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு பேர் ஸ்ட்ரோக் கோடுன்னு ஆரம்பிப்பாங்க. அவங்க ஆக்டிவேட் பண்ணோன்னே இப்போ எல்லா டாக்டர்ஸுக்குமே ஆக்டிவேட் ஆகிடும். அவங்களோட முதல் ஃபஸ்ட் எய்ட் வந்து அங்கேயே ஆரம்பிச்சுட்டு லைன் செக்யூட் பண்ணுறது எல்லாமே வந்த உடனே அவங்க ஸ்கேனுக்கு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் எல்லாமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஹேவிங் மொபைல் ஸ்ட்ரோக் கேர். அறிகுறிகள் என்ன சார்? சார் அறிகுறிகள் வந்து ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருந்தால் நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். அதாவது வாய் போனலாம் போகுது. மோஸ்ட்லி வந்து நெக்லெக்ட் பண்ணுறதுன்னா கை கொஞ்சம் நேரத்துக்கு வராமல் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் திரும்ப சரியாயிடும். இதை வந்து டிஐஏன்னு சொல்லுவோம். அது மினி ஸ்ட்ரோக்குன்னு சொல்லலாம் இப்போது. ஸோ மினி ஸ்ட்ரோக் வந்ததுன்னா அடுத்த 24 to 72 ஹவர்ஸில் கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் நியர் அரௌண்ட் 3 times. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாமல் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்கன்னா we can prevent a stroke. ஸ்ட்ரோக் எப்பயும் ப்ரிவெண்ட் பண்ணுறது ஈஸி, க்யூர் பண்ணுறதும் அதனால ஸ்ட்ரோக்கில் சஃபர் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னென்ன காரணங்களால ஸ்ட்ரோக் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க. இவர் தான் ஆக்சுவலி பேசணும் இன்னைக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். நான் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்க்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐ ஹவ் ஆல்சோ பின் அ பார்ட் டுடே அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லைக் ஹி செட் தட் கோல்டன் ஹவர் அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அது வந்து சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் அந்த 4.5 hours ப்ளீஸ் ரீச் அ ஹாஸ்பிட்டல், கெட் மெடிக்கல் ஹெல்ப். அண்ட் லைக் ஐ செட் ஸ்ட்ரோக் வந்துட்டால் நமக்கு லைஃப் முடிஞ்சு போச்சு, நம்ம வந்து பெட் ரிட்டனாக இருப்போம் அப்படின்ற அந்த நோஷன், அந்த விஷயம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நம்ம மைண்டில். அதுலேருந்து வெளியே வந்து நார்மலாக இருக்கிற ஆளுங்களை நான் என் கண்ணால் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ டேக் ஹெல்ப், அவாய்ட் யூனோ உங்கள் ஓனா நீங்களே வந்து இதுதான் அதுதான் நினச்சிக்காம இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் ரீச் அ ஹாஸ்பிட்டல் அண்ட் அவாய்ட் ஸ்ட்ரோக். என்னென்ன காரணங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு? ஸ்ட்ரோக் வர்றதுக்கு நமக்கு பேட் ஹேபிட்ஸ், ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அண்ட் ஓவர் வெயிட், ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் ஸ்லீப் ஆப்னியா, அதாவது கொரட்டை ஜாஸ்தி விடுறதுனாலையும்,
உங்களோட ஹைட்டுக்கு வெயிட் கரெக்டாக இருந்தாலும் நம்ம சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த அப்டமனில் ஃபேட் அதிகமாக சேருது, இது எல்லாமே ஸ்ட்ரோக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஜெனட்டிக் பார்ட் ரொம்ப ரேராக இருந்தாலும் சில வந்துச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். வராமல் தடுக்க ஸ்ட்ரோக் அப்படின்னா டைம் என்னன்னு தெரியாது. இப்போ 4 மணி நேரம்னு சொல்கிறோம், நைட் 9 மணிக்கு தூங்க போகிறாரு, காலையில் எழுந்திருக்கிறப்ப ஸ்ட்ரோக் வருதுன்னா நைட் எப்போ தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. அதை வந்து வேக்கப் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு சிடி பண்ணுறத விட எம்ஆர்ஐ பண்ணணும்னா ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது நம்ம பிரெயினில் சில சப்போர்ட்டிங் வெசல்ஸ் இருக்கும், அது மூலமாக அது கொஞ்சம் ரத்த ஓட்டம் கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஈவன் 24 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் ஆனாலும் பிரெயின் டிஷ்யூ அலைவாக இருந்துச்சுன்னா வேக்கப் ஸ்ட்ரோக்கையும் சரி பண்ண முடியும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மென் ஆர் மோர் ப்ரோ ஃபார் ஸ்ட்ரோக். பட் ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து கொஞ்சம் மென்னுக்கு அதிகம் மென்னை கம்பேர் பண்ணுறோம். சார் இப்போ 4 மணி நேரம் அந்த இது டைம் சொல்லியிருக்கீங்க, அதில் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்? ஸோ பி ஃபாஸ்ட்ன்றது தான் ஸ்ட்ரோக் ஐடென்டிஃபை பண்ணுற சிம்டம்ஸ். பியில் வந்து பேலன்ஸ் இஷ்யூ, அதாவது தள்ளாட்டம் சரியாக நடக்க முடியாது, சப்போர்ட் இல்லாமல் நடந்தால் கீழே தள்ளுற மாதிரி இருக்கும், அது வந்து பி. அடுத்தது ஐ சைட்ஸ், கண் பார்வை மறைக்கும், இல்லை பாதி விஷன் மட்டும் போயிடும், இல்லை ஒரு செகண்டுக்கு திரை போட்ட மாதிரி கண் பார்வை மறந்துட்டு அப்புறம் திரும்ப ஃபுல்லாக வரும், இது வந்து ஐ சைன்ஸு. ஃபேஸ்னால் வாய் கோணலாக போகும், நம்ம மூவிலெல்லாம் காட்டுவாங்க ஸ்ட்ரோக் வரப்போ வாய் கோணலாக போகிறது, அது ஒரு சைன்ஸ். அப்புறம் ஆர்ம் ட்ரிஃப்ட், ஏல வந்து கை இப்படி தூக்குனா பலம் இல்லாமல் கை கீழே இறங்கி போயிடும், இல்லை ஒரு ஹாஃப் ஆஃப் த பாடி நம்னஸ் மறத்து போயிடும், இது ஏ. அண்ட் எஸ் வந்து ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க, பேச்சு வந்து புலரும். அவங்க ஃபோன் பண்ணி உடனே ஹெல்ப் கேட்குறப்போ அவங்க சொல்கிறது புரியாது, இல்லை பேச்சு புலர ஆரம்பிக்கும், இது வந்து தனியாக இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சைன் வந்து ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச். டீன்றது தான் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துடும். ஸோ இந்த பி ஃபாஸ்ட்ன்ற நிமோனிக் மூலமாக ஸ்ட்ரோக் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ வந்து டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இதில் வந்து டெக்னாலஜி மூலமாக டெக்னாலஜியில் வந்து முன்னாடி வந்து கிளாட் பஸ்டர் மட்டும்தான் இருந்துச்சு, ஐவி வந்து கிளாட்டை வந்து கரைக்க முடியும். பட் 6 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்க கிளாட் கரையாது, கொழுப்பு கட்டியாக இருந்தாலும் அது பஸ்டரில் கரையாது. இப்போ எண்டோவாஸ்குலர் மூலமாக நம்ம நேராக அந்த சைட்டுக்கே போயிட்டு அதை நம்ம உறிஞ்சி எடுத்துடலாம், கிளாட்டை வெளில எடுத்தோம்னா உடனே ரத்த ஓட்டம் வந்து வந்துடும். எந்த வயசுக்கு மேலே பரிசோதனை பரிசோதனை above the age of 40 years நீங்கள் வந்து நம்ம ஆனுவல் செக்அப்ஸ் பண்ணுவோம். அதில் வந்து கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் மெயினாக வந்து பார்ப்பாங்க. கொலஸ்ட்ரால் இருக்கா, டிஎம்சியில் சேஞ்சஸ் வருதா, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்லீப் ஆப்னியா ப்ராப்ளம் இருக்கா, வெயிட் ஜாஸ்தி இருக்கா, ஸ்மோக்கிங் ஹேபிட் எல்லாமே ஸ்க்ரீனிங்கில் வந்துடும். ஸோ அதில் ஸ்க்ரீனிங்கில் அவங்க ஹார்ட்டுக்கு ரிஸ்க் இருக்குன்னு வந்துச்சுனாலே டெஃபினட்டாக அதே மாதிரி பிரெயின்லையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளாம் போய் வந்து ஸ்ட்ரோக் வருமானு டெஸ்ட் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால் ஆனுவல் செக்அப்பில் இருந்து நம்ம வெயிட் ஸ்ட்ரோக்குக்கு ரொம்ப முக்கியமானது காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர்ஸ். அதாவது அங்கே வந்து நியூராலஜிஸ்ட் இருக்கணும், இன்டர்வென்ஷனல் நியூராலஜிஸ்ட் இருக்கணும், ஆன்ஜியோ பண்ணுற டாக்டர் இருக்கணும், கேத் லேப் இருக்கணும், எம்ஆர்ஐ சிடி வசதிகள் உள்ளே இருக்கணும். பிகாஸ் உள்ளே வந்ததுலேருந்து நம்ம ஸ்கேன் முடிச்சு பர்ஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டாக நம்ம டார்கெட் வந்து 60 மினிட்ஸ் தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணியே ஆகணும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் பாதி பண்ணிவிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் பாதி பண்ணோம்னா அந்த கோல்டன் டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர்ஸ், அதாவது ஆன்ஜியோ பண்ணுற டாக்டர்ஸ் வந்து எல்லாமே டீம் ஆகிடும். ஸோ அந்த சென்டருக்கு போனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் நம்மளால்.